வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது 2026ஆம் ஆண்டிற்கான அந்த நட்சத்திர பலன்கள். அதனுடைய வரிசையில கடைசி நட்சத்திரமான இந்த ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம். எப்போதுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு திறமையை உடையவர்கள். திறமைக்கு கொஞ்சமும் குறைவே இருக்காது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தரை பார்த்தாச்சு அப்படின்னாலே அவர்கள் எந்த மாதிரியாக ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்க எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தீர்மானித்து பேசக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிகப்படியான ஒரு ஈடுபாடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்களை பிரெயின் வாஷ் பண்றதுல இவர்களை மாதிரி வேற ஆட்கள் திறமை படைத்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஒருத்தங்க வந்து இவங்க கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா இவர்கள் பேசுறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு தான் இவர்களினுடைய பேச்சு திறமை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஜென்மசனியினுடைய முழு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதுபோக இவர்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய அமைப்புகள் எப்படி இருக்க போது, இந்த ஆண்டு உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள், வேலை ரீதியான ஒரு அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி, அம்மா அப்பா, அடுத்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்துல நிறைய ஒரு விஷயங்கள்ல தொந்தரவுகள், அதாவது அவர்களினுடைய ஒரு விஷயத்திற்காக நீங்க அதிகப்படியாக ஒரு போராட்டமான விஷயங்களை எதிர்கொண்டு அவர்களுக்காக சில வருமானங்களையும் இழந்திருப்பீங்க. இல்லை அவர்களுக்காக நீங்க ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இதுல இருந்தெல்லாம் இந்த ஆண்டு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. குடும்பம் ரீதியான ஒரு ஒற்றுமை அப்படின்றதும் இந்த ஆண்டு மிகவும் ஒரு பல மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு தருணம். நமக்கு மட்டும் இந்த மாதிரியாக குடும்பம் போயிடுச்சே, நம்ம மட்டும் ஒரு அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கே இப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதற்குண்டான ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம். நீங்க உங்களுடைய குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக ஒரு மன மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் புதிதாக ஒரு தொழில் முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழில் முயற்சிகள் தாராளமா பண்ணுங்க, பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை எப்போதுமே கண்ட்ரோலா வச்சுக்கணும். நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்மால் அமௌண்டாவே வச்சுக்கலாம். நம்ம ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னோடனே திரும்பியும் மறுபடியும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே லெவலையே நீங்கள் கொஞ்சம் ஒரு 6 மாதத்துல இருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியாக குறைந்த முதலீட்டில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு ஆண்டாக இருக்க போது. 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட, ஏன்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் உழைக்கணும் அப்படின்னா மிக அதிகப்படியாக உழைப்பவர்கள். என்ன கொஞ்சம் ஸ்மார்ட்டாக உழைப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான். அதனால அந்த உழைப்பினுடைய சுமை அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்காது. அதே இது மற்ற நட்சத்திர அன்பர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் இத்தனை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமே நம்மளுடைய லைஃப்ல, அந்த ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு இன்கம் எடுக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன குறைபாடு இருக்கும். இவர்களுக்கு இந்த மாதிரியாக எல்லாம் இருக்காது. ஏன்னா இவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுனால அந்த ஸ்மார்ட்னஸ்னால அந்த வேலை சுமை அப்படின்றது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இந்த வருடம் அந்த ஸ்மார்ட்னஸையும் தாண்டி நீங்க உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் அந்த குழந்தைகள் மூலமாக சிறிய வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் குழந்தையினுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து, அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் விருப்பப்பட்டபடி அந்த ஒரு கல்வி வாழ்க்கை அமைகிறது, இது எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்க அளவுக்கு அதிகமான எஃபர்ட் போட்டு அந்த தொழில நிறைய ஒரு நஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இந்த ஆண்டு நீங்க எப்படி செயல்பட போறீங்க? ரொம்ப கவனத்தோட, ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீ பிளானிங்கோட செயல்பட்டு அந்த தொழில இருக்கக்கூடிய சில விபரீதங்களை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப ப்ரீ பிளானிங்காகவும் ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லாகவும் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து நீங்க நஷ்டங்களை அதிகப்படியாக தவிர்க்கலாம். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறாரு. ஆண்டின் இறுதியில தான் அது 5ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால அந்த கடன் ரீதியான சில பிரச்சனைகள் இந்த ஆண்டும் தொடரும். கடன்ல சில பேர் மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கொஞ்சம் அதனால சில பிரச்சனைகளும் அந்த கடன் தொந்தரவுகள்னால சில வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன் மேடம் இவ்வளோ நேரம் கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு ஒரு இதமா சொல்லிட்டு இருந்தீங்க, கடைசி அதுல ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அந்த கடன் ரீதியான சில பிரச்சனைகள்ல அதிகப்படியாக மாட்டிக்குவாங்க. அதனால இந்த வருடம் அந்த ஜென்ம சனி அப்படின்றது இந்த கடன் ரீதியான சில விஷயங்கள்ல வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில திருப்பங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம். பயப்பட வேண்டாம், பெரிய அளவுக்கெல்லாம் வராது. அதிலிருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதிலிருந்துலாம் சமாளித்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். ஏன்னா கேது பகவான் அப்படின்னாலே அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கேது அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னாலே அந்த அந்த பாவகத்திற்குண்டான அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை கண்டிப்பாக கொடுக்காம போக மாட்டார். அதனால இந்த வருடம் கடனுக்குண்டான தீர்வை அந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்க போறாரு. அதனால அந்த கடன் நிவர்த்திகளையும் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் முதலே சொன்ன மாதிரி குடும்பம் ரீதியான சில முன்னேற்றங்கள் தான் கண்டிப்பாக இந்த 2026 இருக்க போது. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்போதுமே இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியில தான் அந்த புதன் நீச்சம் அடைகிறாரு. அதனால இவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வரன் மேல இருக்காது. ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்டரைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது எனக்கு இப்படிதான் வரும், வரன் வேணும், இப்படிப்பட்ட வரன் தான் வேணும், இப்படின்ற மாதிரியாக சில கண்டிஷன்ஸ்லாம் போடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதை எல்லாமே நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வரன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஸ்டேட்டஸான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. சொத்துக்கள் இருக்கக்கூடிய வரன்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்கும். ஒரு நல்ல ஒரு சொத்துள்ள ஒரு வரன் அமையும். இதனால உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வாய்ப்புகள் நிறைய வரும். அதுல நீங்க நிறைய தவற விடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. உங்களுக்கு உண்டான ஒரு சில வாய்ப்புகளை கரெக்டா நீங்க பெற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த நேரம் பார்த்து நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, இல்ல வேற யாரோ பேசி நீங்க இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரியாகலாம் அந்த மீடியால இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை மட்டுமே கண்ணுங்கருத்துமாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்பும் நழுவாமல் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம பொதுவான பலன்களாக தான் சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன்கள், தசாபுத்தி எப்படி இருக்கு, உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், நீங்க புதுசா தொழில் முயற்சிகள் பண்ணலாமா, இந்த மாதிரியாகலாம் கேள்விகள் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு, கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான தகவல்களை பெறலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.